கமர்ஷியல் ஃபிலிம், ஆர்ட் ஃபிலிம். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? பெஸ்ட்டுலாம் இல்லைங்க, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். ஆர்ட் ஃபிலிம்னா என்ன அப்படின்னா, எந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் விற்கலையோ, எந்த படத்துக்கு காசு கொடுத்து ஆடியன்ஸ் வரலையோ அது ஆர்ட் ஃபிலிம். எந்த படம் தியேட்டரில் போய் நீங்கள் காசு கொடுத்து பார்க்குறீங்களோ அது கமர்ஷியல் ஃபிலிம். நீங்கள் அதை வியாபார நோக்கத்தோடு எந்த புள்ளியில் அது தொடங்குறீங்களோ அதுதான் கமர்ஷியல் ஃபிலிம். ஆக எல்லா படங்களும் கமர்ஷியல் ஃபிலிம். வேணால் உங்கள் கேள்வியை நான் இப்படி எடுத்துக்கிறேன். எப்படின்னா வந்து கதை சார்ந்த படங்கள், மசாலா படங்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த வித்தியாசத்துக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம்னா எல்லாமே இங்கே கமர்ஷியல் ஃபிலிம் தான். அது இப்போ பாலா சார்கிட்ட கேட்டால் கூட பாலா சாரோட அதெல்லாம் ஆர்ட் ஃபிலிம்னு நீங்கள் சொன்னால் அவரே ஒத்துக்க மாட்டார். ஏன்னா எந்த உணர்வுகளை வச்சா ரசிகனை டியூன் பண்ண முடியும், எமோட் பண்ண முடியும், எங்கே அள வைக்கணும், எங்கே கோவப்பட வைக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் டிசைன் பண்ணுறாரு, சமைக்கிறாரு. அவர் ஒரு கதையை சமைக்கிறார். அதுக்கு அது ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் சமைக்கிறார். அவருக்கு தோணுனதெல்லாம் செய்யலை. எது பண்ணால் ஆடியன்ஸ் டியூன் ஆவான், எது பண்ணால் ஆடியன்ஸ் ட்ரிகர் ஆவாங்கிற அந்த பல்ஸ் அவருக்கு தெரிஞ்சு தான் அதை பண்ணுறாரு. அது ஏன் பண்ணுறாருன்னா அது தியேட்டருக்கு போகுது அந்த படம். அப்போ அது கமர்ஷியல் ஃபில்ம். அது ஒரு படம் இப்போது கூழாங்கல்னு எடுத்துக்கோங்க. கூழாங்கல் டைரெக்டாக ஓடிடிக்கு கொடுத்தாங்க அந்த படத்தை. அதை கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது தியேட்டருக்கு வரலை. இப்போ கொட்டுக்காளி அதை டைரெக்டாக ஓடிடிக்கு கொடுக்காம தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் சில சர்ச்சைகளும் எழுந்துச்சு. இந்த மாதிரி கொட்டுக்காளியை ஏன் இது ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாகவே இருந்திருக்கலாமே, ஏன் இந்த கமர்ஷியலுக்குள்ளே கொண்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் அதுக்கு ஆதரவும் தெரிவித்தாங்க, சில பேர் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் அது யாருக்கு போய் சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த வகையில் போய் சேரணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அது ஓகே சார், பேக் டு மூவி. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் டஃப்பாக நினச்ச ஒரு பர்சன், டஃப் மீன்ஸ் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக எல்லாமே ஒரு வியந்த ஒரு பர்சன்னா எந்த டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணதில்? இல்லை, அப்படி சொல்லணும்னா நான் முழுமையாக ஒர்க் பண்ணது அப்படின்னா நான் மொட சிவா கிட்ட சிவா சிங்கம்புலி படத்தோட இயக்குனர் சாய் ரமணி சார்கிட்ட தான் நான் முழுமையாக ஒர்க் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதாவது சினிமாவில் நான் வரும்போது தத்தியாக தான் தெரியும், ரொம்பலாம் இல்லை. சினிமாவை எல்லாருக்கும் எப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன், சினிமாவில் சாங்லாம் ஷூட் பண்ணால் அப்படியே ஷூட் பண்ணுவாங்க போல், ப்ளே பண்ண விட்டு அப்படியே பயங்கரமாக அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாங்குக்குள்ளே ஒரு பஞ்ச் இருக்குது, அந்த பஞ்ச் பிரிக்கணும், அதை பிரித்து அந்த இதை ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு பீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷாட் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிவியில் ஒரு பாட்டை பார்க்கும்போது இத்தனை பாட்டு டெய்லி டிவியில் போடுறாங்க, இத்தனை பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்காங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி நான் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில், ஒரு ப்ரைவேட் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன். அந்த படித்ததில் அங்கே எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், ஒரு குரு வந்தார். அவர் பேர் வசந்தமணி. அவர் பேர் அந்த வசந்தமணி தான் எனக்கு அவர் கூட நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன். அவர் கூட நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் வெற்றிவேல் அப்படின்னு சசிகுமார் ஒரு படம் சாருக்கு பண்ணார் இல்லையா, அந்த படத்தோட இயக்குனர் அவர் தான். அதுக்கப்புறம் அவரும் எனக்கு பிரதர்ஹுட்டாகவே இருந்துட்டார். அப்புறம் சாய்ரமணி சார் எடுத்துக்கிட்டால், சாய்ரமணி சாரும் எனக்கு அப்படியே ஒரு பிரதர்ஹுட்டு தான். அவரும் ஒரு குரு ஸ்தானத்தில் தான் இருந்தார். என்னென்னா திட்டுலாம் தாறுமாறெல்லாம் திட்டு விழும், யாருக்கும் திட்டு விழாதுன்னு இல்லை, எல்லாரையும் திட்டுவாங்க. அது ரொம்ப அழகழகாக திட்டுவாங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அந்த நேரத்துக்கு கோபந்தான். திட்டு வாங்காத ஒரு உதவி இயக்குனர் இருக்கிறான் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அவன் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். இதுதான் எங்களோட பைபிள் இதுதான் சொல்லும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் நாங்கள் இதை ஏன்னா யார் அதிகமாக வேலை செய்கிறானோ அவங்ககிட்ட தான் சில தவறுகள் நடக்கும். அந்த சில தவறுகள் நடக்கும்போது அவனை தான் திட்டுவார் டைரக்டர்.
அதனால் அந்த மாதிரி நானும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் சாய்ரமணி சார்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். சாய்ரமணி சாரோட ஒர்க் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே பிளான் ஏக்கு பதிலாக ஒரு ஒரு பிளான் இசட் வரைக்கும் ஒன்று வச்சுருப்பார் அவர். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பிஜிலாம் இசட் வரைக்கும் வச்சுருப்பார். டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் போட்டு இதை அப்படி பண்ணிடலாம், அதை அப்படி பண்ணிடலான்னு ஒன்று பண்ணுவார். அது அது எனக்கு நான் தெலுங்கு படம் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் எனக்கு உதவி பண்ணுச்சு. ரைட்டு, நம்ம எப்போவுமே வந்து டென்ஷன் மட்டும் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனால் வேலை சொதப்பிடும். வேலை சொதப்புனா ஏகப்பட்ட பிரச்சனை அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து டென்ஷன் ஆகாமல் பிளான் பி பிளான் சிக்கு நம்ம மூவ் ஆகி ஓகே நம்ம 100% கொடுக்க முடியலையா, ஒரு ஒரு 95 கொடுக்கணும். 95 கொடுக்க முடியலையா 90 கொடுத்துடணும். 90 கொடுக்க முடியலையா எப்படியாவது 85 80 வரைக்காவது நம்ம கொடுத்துடணும். பட் எப்போவுமே வந்து பின்வாங்கிடக்கூடாது அதிலிருந்து அப்படின்னு. அது நான் சாய்ரமணி சார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது ஏன்னா அந்த வகையில் அவர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறதில்ல. யாருமே சினிமாவில் அப்படி பக்கத்தில் உட்கார வச்சுலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நடந்துப்பாங்க. அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். அப்படி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. இந்த பாயிண்ட் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பாக இது எல்லாருக்குமான விஷயம் தானே. எல்லா இதுலேயும் இப்போ வேறு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கும் அது தானே. எல்லோரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனாவனா இப்படி பண்ணுன்னு யாரும் ஊட்டி விட மாட்டாங்க. எப்படி சாப்பிட்ணும்னு அவங்க சாப்பிட்டு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே சார். இப்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறத விட ஓடிடியில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஆக்சுவலி இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டு தான். அது ஒரு நேரத்தில் அப்படி இருந்தது. இப்போ சமீபத்தில் அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு டீல் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க தியேட்டருக்கு ஏன்னா ஓடிடி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது நாங்கள் ஒரு படத்தை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தியேட்டருக்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் எங்ககிட்ட வாங்கன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. டைரக்ட் ஓடிடி ஃபிலிம்ஸ் இப்போது ரொம்ப வந்து அதாவது 10 படங்களில் ஒரு படம் தான் டைரக்ட் ஓடிடியாக வருது. அது மற்ற எல்லா படங்களும் வந்து சென்சார் ஆகி தியேட்டரில் போய் அதுக்கப்புறம் தான் வந்து ஓடிடிக்கு வருது. அது ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா சார்? நெக்ஸ்ட் மூவி வந்து நான் ஓடிடியில் வெப் சீரிஸாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு வெப் சீரிஸ் ஆஃபர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் போய் தெலுங்கில் படம் பண்ணீங்கன்னு கேட்டீங்க இல்லையா. என்னோடய கிரவுண்டு வந்து இதுதான், தமிழ் தான் என்னோடய கிரவுண்டு. இங்கே இருக்கிற தியேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸை பல்ஸில் தான் நான் ப்ராக்டிஸ் ஆகியிருக்கேன். நான் இங்கே இருக்கிற எந்த சீனுக்கு சிரிக்கிறாங்க, எந்த எதை கலாய்க்கிறாங்க, இதுக்கு தான் நான் ட்ரெயின் ஆகியிருக்கேன். அப்போ என்னோடய கிரவுண்டு இது தான். அப்போ இந்த கிரவுண்டில் ஒரு 6 அடித்தே ஆகணும் நான். ஸோ அதனால் ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம் நான் இங்கே பண்ணதுக்கப்புறம் தான் வெப் சீரிஸ் அதெல்லாம் எல்லாமே எனக்கு வந்து அந்த ஐடியா எல்லாமே இருக்குது. வெப் சீரிஸ் பண்ணக்கூடிய ஐடியா, டைரக்ட் வந்து ஒரிஜினல்ஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தியேட்ரிக்கல் 6 ஒன்று அடிக்கணுன்றதான் என்னோடய இப்போதைய சமீபத்திய பிளான் வந்து அதுதான். ஈகர்லி வெயிட்டிங் சார். கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சௌத்ரி சார் வந்து கனவு நாயகன்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லோரோட கனவுகளுக்கும் நாயகனாக இருக்கிறவர் அவர் வந்து. அதாவது இது வரைக்கும் உலக சினிமான்னு கூட சொல்லலாம், வந்து அதிகமான புதிய இயக்குனர்களை அறிமுகப்படுத்தினது வந்து சௌத்ரி சார் தான். அதாவது என்னோட அனுபவத்துக்கு உட்பட்டு வந்து அதாவது இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில், இல்லை தென்னிந்திய அளவில் இப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட எந்தவித சிபாரிசும் இல்லாமல் ஒருத்தனால் வந்து நேரடியாக அவரோட அலுவலகத்துக்கு போய் கதை சொல்ல முடியும்னா இப்போ வரைக்கும் அது சௌத்ரி சார் மட்டும்தான். நீங்களே ஒரு கதை வச்சுருக்கீங்க, வந்து ஏதோ 1-2 படங்கள் கதை வச்சுருந்தா கூட போதும், 1-2 படங்கள் வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கதையை வச்சுருக்கீங்க, ஒரு முழுமையான ஒரு கதை வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணுறீங்க. என்ன விஷயம்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சாருக்கு வந்து கதை சொல்லலான்னு வந்திருக்கேன். அப்படியா? அவங்க இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. யார் தெரியல, யாரோ வந்திருக்காங்க. அப்படியா அப்படின்னு உங்களை உள்ளே கூப்பிட்ருவாங்க.
சாரே உள்ள கூப்பிடுவார். என்னம்மா அப்படின்னு கேட்பார். சார் இந்த மாதிரி. அப்படியா, யார்கிட்ட ஒர்க் பண்ணி? இல்லை யார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணல, ஆனால் இந்த மாதிரி கதை ஒன்று ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன். அப்படியா, சரி கதை சொல்லு அப்படின்றவர். அப்பாயின்மெண்ட்லாம் அங்கே இல்லை. கதை பிடிச்சிருந்தா நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து ஒன்று உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா உங்களை கதாசிரியரை மாற்றிடுவார். அனுபவம் இருந்தால் இயக்குனரை மாற்றிடுவார். அப்படி இயக்குனரான கதாசிரியரான நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அவங்க அந்த விதையை வந்து அங்கே சௌத்ரி சார் தான் வந்து போட்டார். அவரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு கதையை பற்றின அவரோட அந்த அந்த நேர்த்தியான அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்படி இருக்கும். ரொம்ப அதாவது அவர் கேட்கும்போது சரியாக கவனிக்காத மாதிரியே இருக்கும். அப்படியே இருப்பார். ஆனால் வந்து நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டுலேருந்து லாஸ்ட் வேர்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மெமரைஸ் ஆகிருக்கும் அவருக்கு. அது பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை உங்களை விட அதிகமாக உங்ககிட்ட அழகாக சொல்லுவார் அவர். அவ்வளோ அழகாக அவர் வந்து ஒரு கதையை அப்படியே வந்து உள்வாங்கி வெளியே சொல்லக்கூடிய நான் வந்து சில விஷயங்கள் வந்து செப்பாலினி உந்திக்கே வந்து எல்லாம் முடிஞ்சுது. வந்து நான் கதை சொன்னேன் அவர்கிட்ட. அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு வந்து அவர் எந்திரிச்சோடனே ஒரு வார்த்தை சொன்னார், உன் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுயா, வந்து ரொம்ப முக்கியம் சார். யாரையும் வாடா போடான்னு பேச மாட்டார். யாரையுமே வாடா போடான்னு பேச மாட்டார். அவர் வயசுக்கு யாரை வேணாலும் எப்படி பேசலாம், ஆனால் யாரையும் வாடா போடான்னு பேச மாட்டார். வந்து வேலைக்கு வந்து நல்ல திறமைக்காரனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாரு அவர். அப்போது படம் வந்து ஸ்கிரிப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெலுங்குக்கு போகும்போது எனக்கு இன்னொரு சிக்கல் அங்கே ஒன்று இருந்தது. என்னென்னா, அங்கே வந்து என் கதையை வந்து மாற்றக்கூடிய சூழல் ஒன்று ஏற்பட்டுச்சு. வந்து இல்லை தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இதுதான் பிடிக்கும், தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அதுதான் பிடிக்குன்ற அங்கே வேறு ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது. நீங்கள் சொன்னீங்க தமிழே கொஞ்சம் மாற்றி தான் தெலுங்குல பண்ணேன். ஆமாம், கரெக்ட். நான் அது மாற்றி ஏன் பண்ணேன் அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன், அந்த காரணத்தை நான் சொல்கிறேன். அப்போது வந்து இந்த பிரச்சனை வரும்போது என்னாச்சுன்னா, நான் வந்து சௌத்ரி சார்கிட்ட வந்து சார் இந்த கதையை இந்த மாதிரி பண்ணால் தான் பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க, நான் அந்த வெர்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த கதையை என்கிட்ட நீ ஒன்று சொன்னே இல்லை, அது இன்னொருத்தர் சொல்லு அப்படின்னா. மறுபடியும் என்கிட்ட கேட்டார். மறுபடியும் அவருக்கு சொன்னேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், நீ கையில் பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எதுக்கு வந்து தக்காளி சாதம் கிண்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டார். நீ வரும்போதே பிரியாணியோட தான் தெலுங்குக்கு வந்திருக்க, அதாவது உன் கையிலேயே நல்ல கதை இருக்குது, நல்ல வெர்ஷனோட தான் நீ வந்திருக்கிற, அப்போ வந்துட்டு அந்த பிரியாணி சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு தக்காளி சாதம் கிண்டிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு அவர். சார் இங்கே பாரு, இன்றைக்கி நீ அதை மாற்றி இதை மாற்றி, உனக்கு இங்கே தேவை உன்னோட கதைக்கு நீ எழுதின டைலாக்கை அப்படியே வந்து தெலுங்குக்கு பொருந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் தேவை, அவ்வளோதான். அப்படி அதை மட்டும் நீ அந்த வகையில் மட்டும் நீ வந்து யூஸ் பண்ணு. நீ உன் மைண்டில் என்ன கதை இருக்கோ அது அப்படியே எனக்கு தெலுங்கில் வந்துடணும், எனக்கு மாற்றவே மாற்றாத. அங்கேயும் சாம்பார் தான், இங்கேயும் சாம்பார் தான், அங்கேயும் சட்னி தான், இங்கேயும் சட்னி தான், யாருக்கும் என்ன கொஞ்சம் மசாலா முன்ன பின்ன தூக்கலாக இருக்கும், ஆனால் வந்து எல்லாருக்கும் இங்கே வந்து உணவு வந்து ஒரே உணவு தான், அதனால் நீ வந்து அதை மாற்றாத அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அப்புறம் எடிட்டில் படத்தை பார்க்குறாரு. படத்தை பார்த்துட்டு கிளம்பும்போது என் பேரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னாரு அவர். வந்து எனக்கு பிடிச்சிருக்கியா படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாரு. அப்போ ஸ்பாட்டுக்கும் ரொம்ப ரேராக தான் ஸ்பாட்டுக்கு வருவார். வந்து ஒரு 3-4 தடவை தான் ஸ்பாட்டுக்கு வருவார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஒர்க்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறியா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து எடிட்டில் படத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு அப்போ எடிட்டில் ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது. நானுமே கொஞ்சம் அது ஏதோ ஒரு ஜெர்க்கு இருக்கிற ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சாதாரணமாக சொன்னார் அவர், இது தூக்கி இப்படி போட்டு இதை தூக்கி அப்படி போட்டு பாரேன் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, போட்டு பாரு, எனக்கு என்னமோ சரியாக வரும்னு தோணுது அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாக அது எப்படி அதை ஆர்டருக்குள்ளே கொண்டு வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வந்தார், இப்படி போட்டு பாரேன் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தா அப்படின்னு வந்து போய் நிற்கிது. அது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. நான் வேகமாக ஓடி போய் சார் அல்டிமேட்டாக ஒர்க் பண்ணேன், சூப்பராக இருக்கும் அது அப்படின்னாரு. நல்லா இருந்தது, ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அப்படின்னாரு. அப்புறம் நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. நாளைக்கு பார்த்துட்டு படத்தை லாக் பண்ணி இனிமேல் கரெக்ஷன் அது இதுன்னு பண்ணாத, போஸ்ட் மற்ற எல்லாத்துக்கும் வந்து டிஐக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார். அவரோட அந்த இப்போவும் ஒரு நல்ல உறவு தான் அவரோட இருக்குது. வந்து அது அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நான் பண்ண இந்த தெலுங்கு படத்துக்கு ஒரு அவார்டு ஒன்று கிடச்சிது. வந்து அது என்ன அவார்டுனா, அங்கே தெலுங்குல வந்து அந்த அவார்டு கமிட்டியிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்கள் தெலுங்கு மொழியை பற்றி ஒரு தெலுங்கு மொழியை காப்பாற்றுறதை பற்றி ஒரு படம் எடுத்துருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப அந்த அந்த படத்துக்காக இப்படி ஒரு படம் 75 வருஷம் தெலுங்கு சினிமாலே இந்த மொழியை காப்பாற்றுங்க, தெலுங்கு மொழியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு படம் கூட இது வரைக்கும் வந்ததே இல்லை. முதல் படம் உங்கள் படம் தான் அப்படி வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், ஆமாங்க நான் வரேன். இப்போது நீங்கள் வந்து வந்து இப்போது நம்ம டீ கடைக்கெலாம் போவோம். டீ கடைக்கெலாம் போனால் அங்கே வந்து 2 டீயா சேட்டா அப்படின்னு ஒன்று பேசுவாங்கல்ல. அப்போ பேசும்போது இவன் நம்ம ஊருக்காரன் இல்லை, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறான்னு நமக்கு தெரியும்ல. தெரியும். அந்த மாதிரி அப்படியாங்க எங்கே கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க தெலுங்கில் தான் நான் கேட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தெலுங்கு இல்லைன்ட்டு. உங்கள் பேச்சு வேறு மாதிரி இருக்குன்னு கேட்டாங்க. ஆமாங்க நான் தமிழ் தான். தமிழா? தமிழ்லேருந்து வந்து தெலுங்கை காப்பாற்ற தமிழ்லேருந்து வந்து ஏங்க தெலுங்கு காப்பாற்றிருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. இல்லைங்க, அது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஸோ அதனால் மொழி எல்லாருக்கும் ஒன்று தானே. வந்து தமிழ் வேறு தெலுங்கு வேறு இல்லை. தமிழும் தெலுங்கும் வந்து ஒன்று தான். வந்து இப்போது சரியாக சொல்லப்போனால் தமிழுக்கு பல்லாயிரம் ஆண்டு வரலாறு இருக்குது. ஆனால் தெலுங்கு வந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி தெலுங்கு என்னவா இருந்ததுன்னா தமிழாக இருந்தது. ஆமாம், தமிழ்ல இருந்து தான் ஆமாம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கு வந்து தெள்ளு தமிழாக இருந்து அதுக்கப்புறம் வந்து கொடுந்தமிழாக மாறி அதுக்கப்புறம் தான் தெலுங்காக மாறிச்சு. அது ஒவ்வொன்றுக்கும் இங்கே மொழி மொழி மாறுறதுக்கான ஒரு மறுவுதல் இலக்கணமே இங்கே இருக்குது. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு மொழி உடையும், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு மொழி சிதையும். இப்படி தமிழிலிருந்து உடைஞ்சி சிதைஞ்சி போன மொழிகள் உலக அளவில் எல்லா மொழிகளாகவும் இருக்குது. அவ்வளோதான். உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை உடைச்சாலும் அதுக்குள்ளே ஒரு தமிழ் வார்த்தை இருக்குங்கிறது தான் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்களோட வந்து இது. இப்போ 4வது தமிழ் சங்கம் கூட அந்த இதைத்தான் வந்து சபையில் வச்சுருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி அப்போது வந்து அவங்க அங்கேருந்து அவார்டு கொடுக்கும்போது, நீங்கள் என்னங்க இதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் தெலுங்கும் எங்கள் மொழி தானேங்க அப்படின்னேன். அதுதான் அவங்க தெலுங்கும் எங்கள் மொழி தானே அப்படின்னு. இல்லை இப்படியெல்லாம் யார் யோசிப்பாங்க, இங்கே இருக்கிற யாருமே தெலுங்கு மொழியை பற்றி படம் எடுக்கணும்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் தமிழில் இருந்து இப்படி வந்து எடுக்கிறீங்களே, உண்மையிலேயே வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருதாக வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து வந்து தெலுங்கு மொழி பேசுகிறதுக்கு நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு ஒரு இதெல்லாம் தான் என்னோட ஒரு பெரிய விருதாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக படம் பண்ணி ரிலீஸ் ஆகிறதோட படத்துக்கான ஃபீட்பேக் வரும்போது ஒரு டேரக்டருக்கு இன்னும் ஹாப்பினஸாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒவ்வொன்றும் அது 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 ஒரு அது ஒரு கிளாஸ். நான் வந்து படம் ரிலீஸ் ஆனோன்னு தியேட்டருக்கு ரிவ்யூ இது பார்க்க போகிறேன், ரெஸ்பான்ஸ் ஒன்று பார்க்க போகிறேன். வெளியே இருந்து எங்கள் டீம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வந்து எப்படி வந்து படம் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் அப்படி படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு. ஒருத்தர் வந்துட்டு, நீங்கள் எல்லாம் யார், அந்த யூனிட்டா, படத்தோட யூனிட்டா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு எங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறாரு. அப்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் டேரக்டர் அப்படின்னு என்னையே கை காமிக்கிறாரு. கை காமிச்சோன்னே அந்த ஆளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே அன்கண்ட்ரோல்டாக வந்து என்னை ஹக் பண்ணுறாரு. அவர் அன்கண்ட்ரோல்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு, ఇలా మూవీ చేస్తారా కన్నా బాబు அப்படி இப்படின்ட்டு பிரித்து போடுறாரு. ஓகே அண்ணே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் யாருன்னு. నువ్వు తమిళోడా அப்படின்னு சொல்லிட்டு
வந்து நீ தமிழ் பையனான்னு கேட்குறாரு அவர். அம்மா ஏன்னா இங்கே வந்துட்டு தெலுங்குக்கு கட் அவுட் வச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் தமிழுக்கு பண்ணியிருப்பேன். தமிழில் பண்ணியிருந்தா இதை தமிழுக்கு பண்ணியிருப்பேன். இதான் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? எது இந்த இந்த அப்ரிசியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸாக வர்றது எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அது என்னன்னா ஒன்றே ஒன்று தான். இன்னும் ஒரே ஒரு வந்து ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதையை தமிழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படியும் அது எதிர்காலத்தில் அது வரும். வந்து என்னென்னா ஒரு படம் தெலுங்கில் பண்ண படம் தமிழில் ஓடிடியில் இருக்குது. பொதுவாக எந்த ப்ரொடியூசரும் எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து ஒருவேளை திமிராக தெரியலாம், இல்லை ஏதோ ஒரு சேலஞ்சாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். நான் தமிழில் பண்ண இந்த செப்பாலினி உந்தி எதிர்காலத்தில் தமிழ் திரையரங்குகளை இது பார்க்க தான் போகுது. இது 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 தியேட்ரிக்கல் மெட்டீரியல். நான் பண்ண அந்த ஸ்கிரிப்டு அது தியேட்ரிக்கலில் 6 அடிக்கும் அது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அங்கே நிறைய தெலுங்குக்காக நிறைய கொஞ்சம் எடுத்து பண்ணேன். அந்த 5 வருஷ உழைப்பு இருக்குது இல்லையா, அது இன்னும் அந்த தமிழில் பண்ண கதையில் பத்திரமா இருக்குது. அது 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 எப்படியும் தமிழ் தியேட்ரிக்கல் அது வரும். அதை பண்ணுறதுக்கு கெத்து இருக்கிற ஒரு ப்ரொடியூசர், அதை பண்ணுறதுக்கு கெத்து இருக்கிற ஒரு ஹீரோ கிடச்சாங்கன்னா இது நடக்கும். ஆமாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காலத்தில் என்னோடய பொருளாதார நிலை மாறும்போது நான் ப்ரொடியூசராக மாறுவேன், அவ்வளோதான். ஆனால் இது எப்படி நடக்க தான் போகுது. இப்போ நீங்கள் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன்றது கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த குரூப் டிஸ்கஷனில் நமக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். டெஃபினட்டாக நமக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அந்த பாயிண்ட்டை எந்திரிச்சு நின்று ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம். இதுதான் நாச்சு, இதுதான் டாப் நாச்சு, சொன்னால் எல்லாம் கைத்தட்ட போகிறாங்கன்னு நினச்சி நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்போம். ஆனால் அங்கேருந்து வர ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தம்பி உட்காந்தே இருக்கலாம் தம்பின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா? ஏதாவது இல்லை, நிறைய நடந்திருக்குது அந்த மாதிரி. வந்து ஒவ்வொரு தடவையும் அதாவது நம்ம சொல்கிற சீனெல்லாம் வந்து எல்லா நேரத்துலையும் பெஸ்ட்டு சீனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பெஸ்ட்டு சீன்ஸையும் நம்ம சொல்லியிருப்போம். வந்து சில சீன்லாம் வந்து கதையை சரியாக ரிசீவ் பண்ணாமலே சில சீன்ஸ்லாம் சொல்லியிருப்போம். அங்கெல்லாம் பயங்கரமாக நம்ம வந்து செம்மையாக முக்கம் வாங்கிட்டுருப்போம். அது அந்த மாதிரியான சம்பவங்களில் சில இடத்துல சும்மா கலாய்க்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் வந்து என்னங்க இதெல்லாம் விஷயமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு ஐடியா கிளம்பியிருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதுவும் எனக்கு சாய்ரமணி சாரோட வந்து டிஸ்கஷனில் இருக்கும்போது வந்து நம்ம அவர் மகாராஜா டைரக்டர் இருக்கார் இல்லையா, நித்திலன் சாமிநாதன், அவரோட டிஸ்கஷனில் இருக்கும்போது அந்த மாதிரியான இன்னும் நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிற நிறைய பேரோட டிஸ்கஷனில் இருக்கும்போதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப சில நேரம் அந்த மொத்த கேங்கே சேர்ந்து கலாய்ப்பாங்க. வந்து அப்படின்னு நம்ம ஆஹா இன்னைக்கு நம்மளை செஞ்சுட்டாங்க, அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சில மொக்க சீனெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த சீனை இப்போ சொல்லி நான் மறுபடியும் மொக்க வாங்க விரும்பலை. அதனால அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்ட்டு வந்து நீங்கள் முடிச்சு விட்டீங்க. சரி அப்படிலாம் இல்லை, ஒரு ஜாலியான அது ஒரு மூடு தான் அது. நிறைய இடங்களில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்கிரிப்டில் வந்து சாய்ரமணி சார் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது ஒரு ஹாரர் காமெடி ஸ்கிரிப்ட். அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதோட கிளைமாக்ஸுக்காக நாங்கள் ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தோம். அதோட கிளைமாக்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் இது வரைக்கும் வராத ஒரு கிளைமாக்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது நிறைய பேசி இது இப்படி வந்துருச்சு, இது இப்படி வந்துருச்சு அப்படி இப்படின்னு பேசும்போது ஒரு இடத்துல நான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு வார்த்தையை விட்டேன். அது அந்த ஏன் அதை சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை அந்த சும்மா ஜஸ்ட்டு நான் வந்து ஏதோ ஒரு கிளைமாக்ஸ் கேட்கும்போது சார் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ டக்குன்னு சார் நம்ம கண்ணாடி துடைச்சிட்டு போடும் ஒன்று கிடச்சிரும் அப்படின்னாரு. வந்து அதில் அந்த ரூட்டில் இருந்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று கிடச்சிது எங்களுக்கு. அதுதான் இன்றைக்கி அந்த ஸ்கிரிப்டோட கிளைமாக்ஸாக இருக்குது. அந்த கவுண்டர் நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். ஒரு கவுண்டர் அடித்தோம், பதில் கவுண்டரில் இருக்கும்போது அது வேற ஒரு கிளைமாக்ஸ் ஒன்று கொடுத்துருச்சு. ஆமாம்ல, இந்த ஐடியா போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் கொஞ்சம் நேரம் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இதுவரைக்கும் ஹாரர் காமெடியில் இல்லாத ஒரு கிளைமாக்ஸ் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது.
அது அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. வெற்றி அது அது ஒரு மொக்கையிலிருந்து ஒரு பொக்கே கிடைக்குதுல்ல நமக்கு. அது ஒரு வெட்டியா பேசினாலும் விவரமா ஆ பேசுவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போலாமா? போகலாம். இங்கே வெளியே போகணுமா? இங்கே தானே? இல்ல இங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? சரி சரி. டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா? வந்து திட்டு வாங்காத ஒரு உதவி இயக்குனர் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஒருத்தன் திட்டு வாங்குறான்னா அவன் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஸ்பாட்டில், அதனால அவன் திட்டு வாங்கிட்டு இருக்கான். திட்டு வாங்குறது, இப்போ வாங்குற திட்டு, அது வந்து அது பின்னாடி அவனுக்கு பெரிய அனுபவமாக பெரிய சர்டிஃபிகேட்டாக அவனுக்கு அது கிடைக்கும். ஏன்னா இப்போது சும்மா வந்து ஒரு ஒரு டைரக்டர் மைக்கில் யார் பேர் அதிகமாக சொல்கிறாங்களோ, எந்த அசிஸ்டன்ட் பேர் அதிகமாக சொல்கிறாங்களோ அவன் வந்து கவனிக்கப்படுவான். அவன் கண்டிப்பா. அது ஏன்னா அவன் தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து என் பேர் அதிகமாக சொன்னாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். என் பேரை விட அதிகமாக நிறைய சொல்லியிருக்காங்க. பேரை சொல்லியிருக்காங்க. எங்கள் டீமில் இருந்தவங்க பேரெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட்டு வந்து நானும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். வந்து பயங்கரமாலாம் திட்டு வாங்கியிருக்கிறேன். கண்ணா பின்னான்லாம் திட்டு வாங்கியிருக்கிறேன். வந்து அதாவது என்ன தமிழில் ரொம்ப அழகான வார்த்தைகளாகவே இருக்கும். அதெல்லாம் எங்களை திட்டதான் நாங்கள் நினச்சிக்க மாட்டோம். அப்படி இருந்தால் தான் அடுத்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம அடுத்த சீனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் டைரக்டர் எங்களை அப்படி தான் டியூன் பண்ணுவார். உங்களை திட்டின மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி. அது யாரையாவது திட்டிருக்கலாம், ஹீரோவை திட்டிருக்கலாம், ஹீரோ மேலே இருக்கிற கோவமாக இருக்கலாம், வந்து ஹீரோயின் மேலே இருக்கிற கோவமாக இருக்கலாம், கேமராமேன் மேலே இருக்கிற கோவமாக இருக்கலாம். அவங்க மேல காட்ட முடியலன்னா கிடைச்சது ஒரு பெரிய அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் டைரக்டர் தான். யாராவது இருப்பாங்க, அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்தால் அந்த ஆர்டிஸ்ட் இது மூலியமாக அவங்க டியூன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும். இது எல்லா டைரக்டருக்கும் இயல்பு தான் அது. ஓகே சார், நீங்க சொன்னதுனால இப்போ நான் இந்த கேள்வி கேட்குறேன். நீங்க டைரக்டரா இருந்த படத்துல நீங்க யாரை திட்டிருக்கீங்க? ஹீட் ஆஃப் த மொமெண்ட்னு இருக்கும் இல்லையா நான் வந்து யாரையுமே நான் திட்டினதில்லை. சார்? ஆமாம்மா, உண்மையிலேயே நான் திட்டினதில்லை. அது நீங்கள் யாரை கேட்கணும்னா என்னோடய அசிஸ்டன்ஸை கேட்டால் தான் தெரியும். அசிஸ்டன்ஸாக முதல்ல பார்க்கல, அது வேறு. அவங்களாம் நம்ம தம்பிங்க மாதிரி தான். அதனால் நம்ம நான் எப்படி இருந்து வந்தோனோ அப்படி தானே அவங்களும் வந்து முதல் படமாக இருந்தாலும் 2வது படமாக இருந்தாலும் போராடி வந்தவங்க, வந்து கனவுகளோடு வந்தவங்க. ஸோ அவங்க மேலே எனக்கு எப்போவுமே ஒரு பிரியம் உண்டு. அவங்கள திட்ட மாட்டேன். ஏன்னா தப்பு எல்லோரும் பண்ணக்கூடியது தானே. யார் என்ன ஃபால்ட்டு பண்ணாலும் நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். ஹீரோ சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். ப்ரொடியூசர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். முக்கியமாக ஏன் முன்னாடி திட்ட அனுமதிக்க மாட்டேன் அவங்கள. வந்து கேமராமேன் வந்து ஏதாவது சொன்னால் கூட கேமராமேன்கிட்டையும் நான் சொல்லுவேன், இல்லை அதை சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் நல்ல அப்படின்னு. விஷயம் சார். அது எப்போவுமே அது எனக்கு வந்து ஏன்னா சில இடங்களில் எனக்கு ஏற்பட்ட வழியை வந்து என் டீமுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி தான் என் டைரக்டர்னு நினச்சிருப்பார். என் டைரக்டர் அவருக்கு ஏற்பட்ட வழியை அவரோட டீமுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி என்கிட்ட சில இடங்களில் அவர் கனிவாக இருந்திருக்கலாம்ல. நிச்சயமா. ஸோ நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு இப்போ என்னோடய அசிஸ்டன்ஸ் இன்னும் பெட்டராக வந்து இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதுதான். ஓகே சார்.